வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் குரு மணிகண்டன். நான் இந்த துறைக்கு 20 வருஷம் ஆச்சு. இப்போது நாம் பார்க்க போகிறது தை மாத பலன். ஒவ்வொரு ராசிகளுக்கும் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பொது பலனாக பார்க்க போகிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வர மாதிரி பார்க்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே போயிட்டுருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சுய ஜாதகம் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களுக்கும் ஜோதிடம் தேவைப்பட்ட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் அந்த நம்பரை அணுகுனா உங்களுக்கு அதுக்கு தகவல் சொல்லப்படும். அப்பாயின்மெண்ட் முறையில் தகவல் சொல்லப்படும். அது இல்லாமல் திருமண புள்ளி, திருமண லக்னம், தொழில் புள்ளி, தொழில் லக்னம்னு நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். அது ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதம் ஜனவரி 26ஆம் தேதி 27ஆம் தேதி கேரளா பாலக்காட்டில் வச்சு எடுக்கிறோம். தங்குமிடம், உணவு இலவசம். இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. அப்போது குருவே நமக, குருவே நமக. ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக, ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக, ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக. நவகிரகங்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும்னு சொல்லி நாம் இப்போ ராசிக்குள்ளே போகலாம். மேச ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகிற தை மாதம் என்ன பலன்? தை பிறந்தால் வழி பிறக்கும். சிம்ம ராசிக்கு இப்போ தை மாதம் எல்லா விஷயத்திலும் ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக வரப்போகிறது. எதுக்கு நீங்கள் அடி எடுத்து வச்சுருந்தீங்களோ அந்த அடிகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆணித்தரமான வெற்றிக்குண்டான வழிவகுக்கப் போகிறது. அதாவது பசுமரத்து ஆணி போல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த பசுமரத்து ஆணி அடித்தது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு அடியும் சிறப்பாக எடுத்து வைப்பீங்க. உங்களுடைய மனநிலை மாறப்போகுது. உங்களுடைய உறவு நிலைகளில் ஒரு உயர்வு வரப்போகிறது. புதிய உறவுகள் சேரக்கூடிய அமைப்பு வரப்போகுது. அதுக்குண்டான ஒரு அச்சாரமெல்லாம் உங்களுக்கு தை மாதத்தில் தெரிஞ்சிடும். அப்போது நீங்கள் இப்போ மேக்சிமம் கைகட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மாறப்போகுது. தை மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தை மாதம் அதுக்கு உங்களுக்கு அடித்தளமாக இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் அதாவது விட்டு கொடுத்து எங்கெங்கே போகணும், விட்டு கொடுத்து தாய் தந்தையரிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும், மனைவியிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும், கூட பிறப்புகிட்ட அவங்களுடைய தேவைகளும் உங்களுடைய தேவைகளுக்கும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். அப்போது விட்டு கொடுக்காமல் எங்கே இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உறுதியான மனப்பான்மையில் நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கணும். உங்கள் விடாமுயற்சியில் விட்டு கொடுக்காமல் இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து முயற்சி செய், வெற்றி உனதேன்னு சொல்லக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. அதில் இந்த தை மாதம் அதுக்கு நல்ல பலமாக இருக்குது. அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து முயற்சி வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுடையது. அதே மாதிரி காதல் அப்படிங்கிற வலையிலெல்லாம் தை மாதம் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதை பெண்களால் ஏதாவது ஒரு பொருள் இழப்போ மனசங்கடமோ வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுலேயும் கவனமாக இருந்துக்குங்க. அப்புறம் உங்களுடைய வண்டி வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது. புதிய வண்டி எடுக்கிறது, எலக்ட்ரிக்கல் வண்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்ரு, அதே அதிகப்படியான ஆக்ரகம் அதாவது ஆசை உள்ளவங்க எலக்ட்ரிக்கல் கார் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தை மாதம் இருக்குது. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ அதுலையெல்லாம் நாம் அவங்களுக்கு தேவைங்க இருக்குது. அதிகப்படியாக கடன் இல்லாமல் வாங்கிக்கிறது சிறந்தது. இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல் வெள்ளி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு, சுப காரியத்துக்கு வீட்டுக்கு வெள்ளி சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் வாங்குவீங்க, ஆபரணங்கள் வாங்குவீங்க. அப்போது உங்களுடைய ஒவ்வொரு தேடலுக்கும் ஒரு உதவியாக இருக்கக்கூடிய மாதமாக தை மாதம் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. உங்களுடைய அதாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த தை மாதம் உங்களுக்கு வாங்கி தரப்போகுது. அப்போது தை மாதத்தில் நீங்கள் பித்ருக்களை நல்லா நினைங்க. பித்ருக்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. தை மாதம் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அப்போ அந்த பித்ருவை நல்லா தரிசனம் பண்ணுங்க. அவங்கள அவங்களுக்கு ஏதாவது தர்ப்பணம் கொடுக்கறது, வச்சு கொடுக்குறதுல எல்லாம் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நல்லபடியாக தை அமாவாசைக்கு
அதே மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு நல்ல நல்ல நாட்களில் அந்த விஷயத்தையெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க வெற்றிகரமாக கூட துணையாக இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள், அதாவது அப்பா அம்மா மகன் இந்த உறவு, அப்பா அம்மா மகள் இந்த உறவுலையெல்லாம் வந்து தை மாதத்துலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது சிம்மராசிக்கு. அதே இந்த சிம்மராசி அப்படிங்கிறதே வந்து தை மாதத்துலேருந்தே வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புக்கு வரப்போகுது. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேடல் நடக்கும் அப்படிங்கிறது தை மாதம். அப்போது இந்த தை மாதத்துக்கு உண்டான சிம்மராசிக்கு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுறது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவாளர்கள். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆடை வாங்கி கொடுக்கறது, நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி இந்த சத்துணவில் அங்கன்வாடின்னு சொல்லக்கூடிய சத்துணவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி தரது, லட்டு வாங்கி கொடுக்கறது. அந்த குழந்தைகளுக்கு வந்து போயிட்டு அன்னதானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. இதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுடைய தெய்வ வழிபாடுங்கிறது உள்ளூர் காவல் தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். வணக்கம். வாழ்க வளமுடன்.